ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பென்சில்கிட்ட 2 லைன் பேரலாக போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த செகண்ட் லைனோட ஸ்டார்டிங்கில் நூலை வெளியே எடுத்துக்கிறோம். இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, செயின் ஸ்டிச் தான், அதே இப்படி லாங்காக போட்டுட்டு அது பக்கத்தில் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் பார்த்திங்களா. அப்புறம் அடுத்து இந்த சைடு நமக்கு தெரியும், ஜிக்ஸாக்னாலே இந்த மாதிரி இசட் மாதிரி வர்றது தான். நம்ம இந்த லாக் எதுக்கு போடுறோன்னா, இப்போ நம்ம அங்கே போடாமல் இங்கிட்டு வரணும் வைங்களேன், இந்த நூல் வெளியில் வந்துடும். அதனால தான் அதை லாக் பண்ணுறதுக்காக நம்ம அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி போட்டுட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த ஸ்டிச் வெளியில் வராது. பாருங்கள், லாக் ஸ்டிச். அடுத்து இப்படி ஸ்லாண்டிங்காக அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டிச்சு. இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதை நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லா ஸ்டிச்சையுமே எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட கற்பனை திறனை பொறுத்து அது இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஒரு பார்டரில் அவுட்லைன் கொடுக்கறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இதிலேயே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே எம்போஸ்டாக ஜிக்ஸாக் கொடுப்போம் குட்டியாக. அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த லாக் போட்டுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே எம்போஸ்டாக சிக்ஸாக் போட போகிறோம். இந்த சிக்ஸாக்கு நம்ம இந்த மாதிரி குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போட தேவையில்லை. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். ஓகே, இப்போ ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதை லாக் பண்ணிடுவோம். ஓகே, இதை லாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் மேலேயே ஜிக்ஸாக்காக இப்படி போடணும். இதுக்கு நம்ம அந்த லாக் போட மாட்டோம். பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம அவுட்லைனுக்கு கொடுத்தா நல்லா எம்போஸ்டாக பார்க்க லுக்காக இருக்கும். மோஸ்ட்லி இது நம்ம கட் ஒர்க்கு, இது அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க் நம்ம பண்ணும்போது அந்த கட் ஒர்க்கை சுற்றி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த சிக்ஸாக் ஸ்டிச் தான் நமக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் வேறு ஷேப்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த இதுலேயுமே நீங்கள் இந்த சைட்லேயும்
செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து நெக்கை சுற்றி அப்புறம் கட் ஒர்க்குக்கு இதுக்கெலாம் இந்த ஜிக்ஸாக் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு, அப்புறம் கருவா போடுற லைனு, அப்புறம் மாங்காய் டிசைன் இதிலலாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆரி கற்றுக்கிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, தேங்க்யூ.